திரிசூரில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டு நாமக்கல் வெப்படையில் கைதான 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கைதான 6 பேர் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்? கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் ஏடிஎம்மில் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்களை பிடிக்க முற்பட்ட போது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதாக தற்போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 பேர் மீதும் 4 பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விபத்தை ஏற்படுத்துதல், காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை முயற்சி, குற்றச்சதி, அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. ஒருவர் உயிரிழந்த நிலையில மற்ற பிடிப்பட்ட 6 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட முகமது அசூர் என்ற அஜிர் அலி, இர்ஃபான், சவுகின் கான், அதே போல முகமது இக்ராம், சபீர், முபாரக் உள்ளிட்ட 6 பேர் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கேரளா மாநிலத்தில் இவர்கள் மீது ஏடிஎம் கொள்ளை வழக்குகள் இருந்தாலும் தற்போது இவர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி மற்றும் அங்கு கண்டெய்னர் மூலமாக சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள், கார்கள் மீது விபத்தை ஏற்படுத்தி சேதப்படுத்தியதனால அந்த பிரிவுகள் 4 பிரிவு கீழே வெப்படு காவல்துறை சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமுற்ற முகமது அசூர் அஜர் என்பவர் கோவை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 5 பேரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற ஏடிஎம் கொலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழக காவல்துறையினருக்கும் இந்த இவர்கள் தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சொந்த மாநிலமான ஹரியானாவில் உள்ள சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கும் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இவர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.